ஒருத்தர் ரொம்ப புலம்புறார். எப்படின்னா, கல்யாணத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறப்போ மாலையெல்லாம் போட்டு புது துணியெல்லாம் கொடுத்து ஏதோ வழிமேடைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருந்ததான் அவருக்கு. அப்புறம் தாலி கட்டி முடிஞ்ச உடனே அவங்க மாமனார் பக்கத்தில் இருக்கிறக்கிட்ட சொன்னாராம், அப்பா பெரிய பாரமே இறங்கி போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்போ, மாப்பிள்ளை என் பொண்ணு குழந்த மாதிரி, அவளை குழந்தையாக பார்த்துக்கோங்க, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க சொன்னாராம். அவள் கண்ட தண்ணி வர வைக்காதீங்கன்னு. சரிங்க மாமா. அப்போது எனக்கு தெரியல, தெரியாமல் சொல்லிட்டேன் அந்த மனுஷங்கிட்ட. அவர் புலம்புறார். அவங்க மாமனார்கிட்டக்க அவர் தெரியாமல் சொல்லிட்டாராம். எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த குழந்தை அப்பப்போ அழுவுதான். அதாவது பக்கத்து வீட்டுக்காரி புடவை வாங்கினா அழுவுறா, ரோட்டில் போகிறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அழுகுறா, கூட்டிகிட்டு போகலன்னா அழுகிறா. நான் தெரியாமல் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனோ. ஏங்க, நானும் தானே குழந்த, எங்கள் வீட்டுக்கு நான் குழந்த, அவங்க வீட்டுக்கு எப்படி அவள் குழந்தையோ எங்கள் வீட்டுக்கு நான் குழந்த. தெரியாமல் அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது. இன்ன வரைக்கும் அவள் சொல்கிறது தான் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறத யார் கேட்குறா? தெய்வமே. ஓ, இப்படிலாம் புலம்புறாங்க பாருங்களா. குடும்ப ஒற்றுமைக்கு காரணம் பெண்களா? இல்லவே இல்லை, ஆண்கள் தான். எப்படின்னா 40 பேரை ஆண்களை ஒரே ரூமில் வைங்க, சண்டையே வராது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுப்பான், ஒருத்தன் ட்ரெஸ்ஸை போட்டுப்பான், சண்டையே வராது. ஆனால் 2 பொம்பளைய ஒரு வீட்டில் வச்சுக்கிட்டு அப்பப்பப்பப்பா நான் படுற பாடு. எங்கள் அம்மா, டேய் பொண்டாட்டிய பார்த்து நடந்துக்க சொல்லு, உன் பொண்டாட்டிய ஒழுங்காக இருக்க சொல்லுன்றாங்க. ஏன் பொண்டாட்டி பாருங்க, உங்கள் அம்மா பண்ணுறது சரியில்லை, நான் சும்மா இருக்க மாட்டேன், எப்பயும் போல் சும்மா இருக்க மாட்டேன், கேட்டுக்கோங்கங்கிறா. ஒரு நாள் வந்து திடுதிப்புன்னு, ஏங்க அவங்க இருந்தாங்கன்னா நான் இருக்க மாட்டேன்றா. சரி விடுமா, எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டேன். அவள் சந்தோஷமாக உள்ளே போயிட்டா. ஆனால் நான் யாருன்னு தான் சொல்லலை. அதனால் நான் படிக்கிற பசங்களுக்காவது ஒரு எக்ஸாம், அது கூட சிலபஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளுக்கு சிலபஸே கிடையாது. டெய்லி எக்ஸாம் தான். யாருக்கு எப்படின்னே தெரியாது. அது பாட்டு போகுது. டெய்லி எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த பசங்களுக்கு சிலபஸ் இல்லாமல் கொஸ்டின் கேட்டால் அவுட் ஆஃப் சிலபஸ், அதை மார்க் பண்ணாங்கன்னா மார்க்கு. நமக்கு ஒன்றும் கிடையாது. தெய்வம்